ஆந்திராவில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஊழியக்காரர் ஜெட்சன் ஆபிரகாம் அப்படின்ற ஒரு ஊழியக்காரரை மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர்களுடைய சாட்சியை கேட்டு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவருக்கு கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் கடன், 3 crores. ஆனா அதை கட்டுவதற்கு ஒரு வழியுமே இல்லை. அவங்க சூசைட் பண்ணி செத்து தான் போனான், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனா ஆண்டவரிடத்துல வந்து ஜெபம் பண்ண உடனே கர்த்தர் வந்து ஒரு சாதாரணமான ஒரு பன்னு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஐடியா கொடுத்தாரு. ஒரு பன்னு பிசினஸ். அந்த பன்னு பிசினஸ்ல என்ன கிடைக்க போகுது, அதுல எவ்வளவு பெரிய கடனை அடைச்சிட போறாங்க அப்படின்றது மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனா அந்த பிசினஸ் ஆண்டவரை ஆசீர்வதிச்சு அந்த கடன்களை எல்லாம் முடிச்சு இன்னைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை பல மடங்கு ஆசீர்வாதமாய் செய்கிற அளவிற்கு கர்த்தர் அவர்களை ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு. அவர்களை நடத்தின தெய்வம் உங்களையும் என்னையும் நடத்த மாட்டாரா? இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை நடத்த மாட்டாரா? ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துகிறார், ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார். உன்னை விட 1000 மடங்கு பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே மகளே, நீ பயப்படாதே மகனே. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை நீ காண்பாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை நீங்க பயப்படாம மட்டும் இருந்தா போதும், நீங்க கலங்காம மட்டும் இருந்தா போதும், அந்த தைரியத்திற்காக நீங்க ஜெபம் பண்ணினா போதும், அந்த விசுவாசத்திற்காக நீங்க ஜெபம் பண்ணினா போதும். இத்தனை வருடங்களும் எத்தனையோ பிரச்சனைகளை நீங்கள் தாண்டி வந்தீர்கள். அந்த பிரச்சனையினுடைய வலிமையை குறித்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா சொல்றேன், நம்ம யாராலையும் எதிர்த்து கொண்டு நிற்க முடியாது. நமக்கு நீங்களும் நானும் கடந்து வந்தது சாதாரணமான சூழ்நிலை அல்ல. தீயையும் தண்ணீரையும் கடந்தோம். பிரதர், நீங்க தீய கடந்தீங்க, சிஸ்டர் நீங்க தண்ணீரை கடந்தீங்க. தீயையும் தண்ணீரையும் கடந்து நீங்க வேகல்ல. தண்ணீரை கடக்கும் போது உங்களோடு கூட இருந்த தேவன், நீங்கள் ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உங்கள் மேல் புரளாமல் உங்களை பாதுகாத்தது உண்மையானால் இப்போ இந்த சூழ்நிலையில